ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 13 தான். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து குண்டாக இருக்கிறது தான். அது ஏன் அப்படின்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் நம்ம எல்லாருமே ஜங்க் ஃபுட் வந்து நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வெயிட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கெயின் ஆகுது. இதனால் உடம்புல நிறையா பிரச்சனைகள் வருது. அப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அப்பப்போ ஜங்க் ஃபுட்டும் எடுத்துக்கலாம். அப்பப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா? நம்ம சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து வெயிட் செக் பண்ணப்போ 75 இருந்தேன். இப்போ வந்து இந்த வீக் செக் பண்ணப்போ 73 தான் இருக்கேன். 1 வீக்கில் 2 kg குறைச்சிருக்கேன். நான் எந்த ஒரு இதுவுமே ஃபாலோ பண்ணவே இல்லை. பட் வீட்டில் உள்ள ஃபுட்டை ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டு என்னால் 2 kg குறைக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி உங்களாலையும் குறைக்க முடியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே ஓவர் நைட் சோக் பண்ணால் வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கலாம். டீடாக் ஜூஸ் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு காஃபி டீ குடிக்கிற கிரேவிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரோட்டீன் காஃப் ஃபைபர் இருக்க மாதிரி நான் வந்து ஒரு ஃபுட்டு தான் எடுத்துக்குவேன் எப்போவுமே. அப்போ நான் ப்ரோட்டீனுக்காக எக் எடுத்துக்கிட்டு எல்லார் வீட்லேயுமே இருக்கதான் பச்சைப்பயிர் தோசை எடுத்துக்கிட்டேன். பச்சைப்பயிறுமே நம்ம வீட்டில் மோஸ்ட்லி இருக்கும். மத்தி மீன் கிரேவி எடுத்து என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிச்சிட்டேன். மிட் மார்னிங்கில் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஊற வச்ச பாதாம் தான் எடுத்துக்கிட்டேன். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஊற வச்சு கொடுத்திங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிரெயினும் வந்து நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும். நம்மளுக்கும் கை கால் வலிலாம் கொஞ்சம் ரிலீஃபாகவே இருக்கும் பாதாம் சாப்பிட்றதுனால. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு நான் எப்போவுமே ஒரு அளவு வந்து பவுல் வச்சுருப்பேன். அந்த அளவில் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டு அப்புறம் மத்தி மீன் கிரேவி வச்சுட்டு இது முட்டை பொரித்து நான் இப்போ முட்டை பொரியல் எடுத்துக்கிட்டேன். ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு மித்தபடி நீங்கள் எப்படி வேணாலும் ஆம்லேட்டாகவும் எடுத்துக்கலாம், பொரியலாகவும் எடுத்துக்கலாம், பாயில்டாகவும் எடுத்துக்கலாம். நான் முட்டை பொரியல் எடுத்து என்னுடைய லஞ்சையும் நல்ல பிளேட்டு ஃபுல்லாகவும் என் வயிறு ஃபுல்லாகவும் சூப்பராக முடிச்சிட்டேன். நீங்களாம் டயட்னால் சாப்பிடாமல் பட்னி கிடந்தால் தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் டைமில் டீ காஃபி இப்போ குடிக்கிறவங்க குடிக்கலாம். பட் சுகர் வந்து கம்மியாக குடிக்கலாம். நான் எப்போவுமே மில்க்கு தான் எடுத்துக்குவேன். பட் இன்றைக்கி காஃபி கிரேவிங்ஸ் இருக்கவங்க கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு நான் காஃபி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது சுகர் கிரேவிங்ஸும் கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 1 hour வாக்கிங் போங்க. யாராலும் உங்களால் முடிகிற டைம் மார்னிங் ஆர் ஈவினிங் வந்து வாக்கிங் போங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட. வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கும் மைண்டு ஃப்ரீயாகவே இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தோன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். நைட்டு டின்னர் வந்து 7 to 8 o'clock முடிச்சிருங்க. ஒரு ஆப்பிள்னால் கொஞ்சோண்டு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூம் கிரேவி எடுத்து பாலக் சப்பாத்தி எடுத்துக்கிட்டு என்னுடைய நைட் டின்னர் சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.